ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் வார்த்தைகளை எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது, அதே நேரம் அந்த வேர்ட்ஸோட தமிழ் மீனிங்கையும் இதில் நீங்கள் கற்றுக்கலாம். இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வேர்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறீங்க, அதோட மீனிங் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் வந்து ஒரு 20 வார்த்தைகளை எப்படி நம்ம பிரித்து படிக்கலாம் அப்படின்றதுக்கான தமிழில் எப்படி அந்த உச்சரிப்பை தனியாக பிரிக்கிறது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து இப்போதான் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்படி வந்து பிரித்து படிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அதை நம்ம தமிழில் வந்து அதோட உச்சரிப்பை மட்டும்தான் எழுதியிருக்கமே தவிர, இப்போ வந்து தமிழில் வந்து சர்ச் அப்படின்னா நம்ம சர்ச்ன்றத ஒரு மாதிரி எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் இங்கே கொடுக்கல. தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துருக்குது, அதாவது இந்த செகண்ட் லைன் ஆகட்டும், அதுக்கு அடுத்து அதாக இந்த இதெல்லாம் சேர்த்து எப்படி படிக்கணுன்றத மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ முழுக்க முழுக்க இது வந்து உச்சரிப்பு எழுத்துக்கள் மட்டும்தான் அங்க கொடுத்துருக்கோம். இதுல என்ன எழுத்து பிழைகள் எழுதியிருக்காங்க, இப்படி வராதே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க உச்சரிப்புகள் தான். நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, சிஹெச் யூஆர் சிஹெச் இந்த வேர்டை தான் நம்ம படிக்க போறோம். இது வந்து நான் ஏன் வந்து பிளஸ் போட்டு எழுதியிருக்கேன்னா, அந்த பிளஸ் போட்டிருக்க எழுத்துக்கான உச்சரிப்பை நான் இங்க கொடுத்துருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்கேன். ஸோ இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? சேர்த்து எழுதுனீங்கன்னா இதுதான். ஸோ சிஹெச்சோட சவுண்ட் வந்து இச் இச், யூஆருக்கு இங்க சிஹெச்சுக்கும் இச் தான். அப்போ இச் இச் சர்ச் சர்ச் அப்படின்னு படிக்கணும். அதாவது இச்சு வந்து சாவாயிரும். இங்க ச கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த இரு அப்படியே வரும், அடுத்த இச்சு அப்படியே வந்துடும். அப்போ சர்ச் அப்படின்னு படிக்கணும். சர்ச் அப்படின்னா கிறிஸ்தவ தேவாலயத்தை நம்ம சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் மீனிங் எங்க சைட்லயே இருக்கு, பாத்துக்கோங்க. ரெட் கலர்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அடுத்து பாருங்க, சிஐ சர்க்கிள். இங்க ஐக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஷுவா சவுண்ட் பார்த்திருக்கோம் இல்லையா? அப்படின்ற சவுண்ட் தான் இங்க வந்து வருது. ஓகேங்களா? ஆன்ல அப்படிங்கிற சவுண்ட். அப்போ இஸ் இக் இல், இந்த சிஎல்இ சவுண்டும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ சர்க்கிள் சர்க்கிள். ஸோ இதை வந்து நம்ம தமிழ்ல எழுதணும்னா இப்படி எழுதுவோம், சர்க்கிள் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? இது வந்து இது அப்படியே படிக்கிறதுக்கான இதுதான் இதுவே தவிர, இதோட உச்சரிப்பு வச்சு படிக்கிறது இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா தான், ஓ இது சி ஐ வந்து சவா, ஆர் வந்து இழா, அடுத்து சிஎல்இக்கு கில் அப்படிங்கிற சவுண்ட். அப்போ சர்க்கிள் சர்க்கிள் வட்டம். ஓகே, அடுத்து பாருங்க, கேர்டு கேர்டு. ஸோ இதை நீங்க படிக்கும்போது கரடு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது இடுன்ற சவுண்ட் வரும். பட் வந்து இங்க வந்து கன்ற சவுண்ட் கொடுக்குறோம். கேர்டு கேர்டு. ஸோ இந்த கேர்டுன்றதை நம்ம எப்படி எழுத முடியும்? தமிழ்ல இப்படிதான் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ கேர்டு கேர்டு கேர்டுனா தயிர். அதுக்கு அடுத்தது பாருங்க, கேர்ள். இந்த ஆறுன்றத நம்ம ரொம்ப அழுத்தி படிக்க கூடாதுங்க. சாஃப்டான சவுண்ட் வந்து கொடுக்கணும். அதாவது இருன்னு தமிழ்ல அழுத்துற மாதிரி இங்கிலீஷ்ல வந்து ஆறுக்கு ஆரோட சவுண்டா அழுத்தக்கூடாது, சாஃப்டா சொல்லணும். அப்போ கேர்ள். அந்த ஆறு வந்து உச்சரிக்கிற மாதிரியும் தெரியாது, உச்சரிக்காம விடுற மாதிரியும் இருக்காது. ஆனா உச்சரிப்பு இருக்கும், சைலண்டா இருக்கும். கேர்ள்னா சுருள் முடிக்கு வந்து கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, சர்க்கஸ்னா சர்க்கஸ். அதே மாதிரி அடுத்து பாருங்க, டர்ட். ஆர் வந்து சாஃப்டா வந்து உச்சரிக்கணும், அழுத்தம் அதிகம் கொடுக்க கூடாது. டர்ட்னு உச்சரிக்க கூடாது, டர்ட். ஓகே, அடுத்து பாருங்க, டேபிள். ஓகே, டேபிள். ஓகே, டேபிள்னா மேசை அப்படின்னு அர்த்தம். டேபிள்னா மேசை. ஓகே, மேசை. அடுத்தது பாருங்க, ஓகே, ஏன்ற சவுண்ட், அதாவது ஆன்ற மாதிரி இல்ல, ஏன்ற சவுண்ட் நம்ம கொடுப்போம். யூஹெச்சுக்கு வரும் பாத்தீங்களா, ஏன்ற சவுண்ட் அந்த மாதிரி வரும். ஸோ எர்த்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க,
இல் இல் கேர்ள் கேர்ள் கேர்ள்னா சிறுமி. அடுத்தது ஹ ஹு அ ஹ ஹ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹ அந்த ஏங்கிற சவுண்ட் மாதிரி ஏங்கிற சவுண்ட் தான் வரும். ஓகேவா? யூஹெச்சோட சவுண்ட் மாதிரி தான் வரும். ஹ இல் இப் ஹர்ப் ஹர்ப் ஹெர்ப்னு படிக்க மாட்டோம். ஹர்ப் ஹர்ப்னு சாப்பிட்டா படிக்கணும். ஹர்ப்னா மூலிகை. ஸோ இதை தமிழ்ல நம்ம வந்து ஹெர்ப் ஹெர்பல் ஹெர்ப் ஹெர்ப் அப்படின்னு தான் படிப்போம். ஹெர்ப் ஹெர்ப் அந்த ஆர் வந்து ரொம்ப அழுத்தமா உச்சரிப்போம். இங்கிலீஷ்ல அப்படி உச்சரிக்க மாட்டாங்க. அடுத்தது பாருங்க இஜ் ஆ ஜ இல் இக் ஜர்க் ஜர்க் அப்படின்னா குலுக்கல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ல இன் லேர்ன் லேர்ன் லேர்ன்னா கற்றுக்கொள். அடுத்து ஏ மே இம்மு ஏ வந்து மே இர் ஜியோட சவுண்டு இஜுங்கிற சவுண்டு. அப்போ மெர்ஜ் மெர்ஜ் அப்படின்னு படிக்கணும். மெர்ஜ். அதுக்கு அடுத்தது பாருங்க ஹர்ட் ஹர்ட் ஹர்ட். ஓகே. ஸோ இது வந்து ஹர்ட் அப்படின்னா ஹர்ட் 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 அப்படின்ற மாதிரி வரும். ஓகே. ஹர்ட் அப்படின்னு சொல்றது பசு கூட்டம். அடுத்தது இஸ் நர்ஸ் நர்ஸ் நர்ஸ்னா தாதி செவிலியர் அப்படின்னு அர்த்தம். ஓகே. தாதி இல்லைன்னா செவிலியர். ஓகே. செவிலியர் அப்படின்னு அர்த்தம் நர்ஸ். அதுக்கு அடுத்தது பாருங்க ப ப சன் பர்சன் பர்சன் படிக்கக்கூடாது. பர்சன் அந்த ஆர் வந்து சாஃப்டா உச்சரிக்கணும். பர்சன் 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 அப்படின்னா நபர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க பர்ஸ் பர்ஸ் அப்படின்னா பர்ஸ் தான். அதே மாதிரி இக்கு இல் கு அவு இட் கிளவுட் கிளவுட் இக்கு இல்ல அப்படியே வந்துடும். ஓயூக்கு வந்து அவுன்ற சவுண்டு. அப்போ இக்கு இல்ல கூட்டல் அவு வந்து லவ் ஆயிடும். இது இட் கிளவுட் அப்படின்னு படிக்கணும். கிளவுடுனா மேகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க இட் அவு டவ் இன் டவுன் இட் அவு டவ் 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 ஆயிடும். இன்னும் வந்து அப்படியே வந்துடும். அப்போ டவுன் டவுன்னா கீழே அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இட் அப்படியே இருக்கும். இங்க ஓயு அவு இட்டு கூட்டல் லவ் என்ன ஆகும் டவ் இட் டவுட் பி வந்து சைலண்ட் டவுட் அப்படின்னு படிக்கணும். டவுட் அப்படின்னா சந்தேகம். ஸோ இப்போ இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு வார்த்தையை வந்து இப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா வரும் இல்லையா? அதை நம்ம தனியா வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த எழுத்துக்கள் கான்சனன்ட் இருந்துச்சுன்னா தனித்தனி உச்சரிப்புகள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து பிரிச்சு படிச்சிடலாம் அதோட சவுண்ட்ஸை வச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CIRCLE அப்படின்ற ஒரு வேர்டுல இந்த CI அப்படின்றது சி வந்து கான்சனன்ட் ஐ வந்து வவல். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா வரும். ஆர் தனியா இருக்கும். அடுத்து CLE BLE இதுக்கெல்லாம் நம்ம உச்சரிப்பை பார்த்துருக்கோம். பில் கில் அந்த மாதிரி. அது தெரிஞ்சிருச்சுன்னா CLEக்கு கில் அப்படின்ற சவுண்ட் வரும். அப்போ கில் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஈஸியா படிக்கலாம். அதே மாதிரி இந்த சவுண்ட்ஸை வச்சு நம்மளால எழுதுறதுக்கும் முடியும். ஸோ இன்னைக்கு லெசன் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. தமிழ் மீனிங்கும் கத்துக்கலாம். சேம் டைம்ல நீங்க பிரிச்சு படிக்கிறதுக்கும் கத்துக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.